அதிமுக நிர்வாகி மீதான பண மோசடி புகார் எதிரொலியாக ஹைடெக் சிட்டி என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் மூலம் பணம் செலுத்தி ஏமாற்றப்பட்டிருந்தால் புகார் மனுக்கள் அளிக்கலாம் என நாமக்கல் காவல் கண்காணிப்பாளர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவில் தக்க ஆதாரங்களுடன் புகார் மனுக்கள் அளிக்கலாம் என்று நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் தெரிவித்திருக்கிறார். ராசிபுரம் ராயல் ஹைடெக் சிட்டி என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் மீது இதுவரை பொதுமக்கள் 9 பேர் பண மோசடி புகார் கொடுத்துள்ளனர். பண மோசடி புகாரில் ரியல் எஸ்டேட் நிறுவன நிர்வாகியும் ராசிபுரம் அதிமுக நகர செயலாளருமான பாலசுப்ரமணியன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் ஹைடெக் சிட்டி என்ற பெயரில் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் மூலம் பணம் செலுத்தி ஏமாற்றப்பட்டிருந்தால் புகார் மனுக்கள் அளிக்கலாம் என நாமக்கல் காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். ஹைடெக் சிட்டி என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் மூலம் பணம் செலுத்தி ஏமாற்றப்பட்டிருந்தால் புகார் மனுக்கள் அளிக்கலாம் என நாமக்கல் காவல் கண்காணிப்பாளர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ரவிக்குமார் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் ரவிக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். வணக்கம் மருசலி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகர அதிமுக நகர செயலாளர் பாலசுப்ரமணியம். இவர் ராசிபுரம் அடுத்துள்ள ஏகே சமுத்திரம் பகுதியில் ராயல் ஹைடெக் சிட்டி என்ற பெயரில் ரியல் எஸ்டேட் செஞ்சுட்டு வர்றாரு. ஒரு 500 பேரிடம் இவர் வீட்டு மனையை நாங்கள் கொடுக்குறோம்ட்டு 500 பேரிடம் 1,15,000 ரூபாய் மாதமாக தவணையாக பெற்றுள்ளார். ஆனால் தவணை முடிந்தும் பல ஆண்டுகளாகியும் அவர்களுக்கு பணம் செலுத்தியவர்களுக்கு இவங்க பணமோ மறுபடியும் வீட்டு மனையோ வழங்காததால் பாதிக்கப்பட்ட மக்கள் நாமக்கல் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் அந்த காவல் நிலையத்தில் புகார் அளித்தாங்க. இந்த இடத்துல புகார் மனுவை பெற்றுக்கொண்டவர்கள் விசாரணை மேற்கொண்ட காவல்துறைகளை சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை அழைத்து பேசி விசாரணை மேற்கொண்டார்கள். இதில் இந்த டைம்ல முன்னாள் நகர அதாவது அதிமுக நகர செயலாளர் பாலசுப்ரமணியம் தலைமறைவாகிவிட்டார். கடந்த 10 நாட்களாக நேற்று அவரை காவல்துறை பிடித்து விசாரணை மேற்கொண்டது. இந்த மோசடி செய்தது உறுதி செய்யப்பட்டது. இதனிடையே இன்று காலை ராசிபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி 15 நாள் காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். இதே நிலையிடையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் அறிவித்துள்ள அறிவிப்பில் இந்த நில மோசடியில் பாதிக்கப்பட்டவர்கள் தகுந்த புகாரை அளித்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியுள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் பல பேர் புகார் மனு அளிக்க உள்ளதாக தெரிகிறது. மர்சலி, உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி ரவிக்குமார்.